கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு மாத்திரமல்ல, எந்நாளைக்கும் அவருக்கு நாம் நன்றி. காரணம், நம்ம எல்லாம் இன்றைக்கு இந்த அளவிற்கு மனிதர்களாக நடமாடவிட்ட இந்த திராவிட தலைவர் கலைஞருடைய காலத்தில் எப்படி முன்னேறியது, இன்றைக்கு எஞ்சி இருக்கின்ற இந்தியா எப்படி இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். மோடி தேர்தலுக்கு முன்பாக 2 விஷயங்களை தன்னுடைய மிகப்பெரிய வெற்றியாக பறைசாற்றி கொண்டார். ஒன்று அயோத்தியா கோயில், இன்னொன்று எல்லா கிராமங்களுக்கும் நான் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுத்தேன் என்று ஒரு வெற்றி பிரகடனத்தை வைத்துக் கொண்டார். ஜேஜேஎம் என்ற அந்த திட்டம், ஜல்ஜீவன் மிஷன் என்ற அந்த திட்டம் 2024 ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எல்லா கிராமங்களுக்கும் நான் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொடுக்கிறேன் என்று சொன்னவர், அதை அந்த மாநில அரசுகள் மூலமாக அவர்கள் தலையிலே ஏற்றி வைத்து தான் செய்தார். ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு தலைவர் கலைஞர் 70களில் முதலமைச்சராக வந்த அந்த காலகட்டத்திலேயே பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கினார். அதற்கு முன்பாக குளங்களில் குட்டைகளில் இருந்த நீரை எடுத்து குடித்துக் கொண்டிருந்த சூழலை மாற்றி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எல்லா இடத்திலும் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்ற ஒன்றை கொண்டு வந்தவரே தலைவர் கலைஞர் தான். இதனை நான் இந்த நேரத்தில் சொல்வதற்கு காரணம், வரலாற்றை நாம் திரும்ப திரும்ப சொல்லாத காரணத்தினால் பலர்கள் வரலாறு மறந்து வருகிறது. வரலாற்றை மறந்ததோடு மாத்திரமல்ல, அதை திருத்தி பேச முனைகிறார்கள். தாங்கள் செய்ததாக சிலர் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். அவற்றையெல்லாம் நாம் மறுப்பதற்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் மேடைகளில் தலைவர் கலைஞருடைய வரலாற்றை, அவர் சாதனைகளை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் என்பது அவசியம் என்ற அடிப்படையில் தான் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் தலைவர் கலைஞர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட குடிசை மாற்று வாரியத்தை எடுத்துரைத்தார்கள். அதே போலதான் அந்த குடிநீர் வடிகால் வாரியம். எல்லா இடங்களுக்கும் அந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொண்டு வரப்பட்ட காரணத்தினால்தான் பல வியாதிகள் அன்றைய காலகட்டத்தில் மறைந்தது. அதே போலதான் அந்த 70களில் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு வந்து சேர்த்தார். இன்றைக்கு இந்தியாவில் என்ன நிலை என்றால், தமிழகத்தை மாத்திரம் தவிர்த்து பல்வேறு மாநிலங்களில் ஒரு 60% பகுதிக்கு தான் மின்சாரம் சென்று சேர்ந்திருக்கிறது. அதையும் மோடி பெருமையாக சொல்லிக் கொண்டார். நான் இன்னும் பல கிராமங்களுக்கு மின்சாரத்தை கொண்டு சேர்ப்பதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறை நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரின் போதும் சொல்லுவார். அப்படி அவர் இப்பொழுது சொல்வதை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செய்து முடித்து காட்டியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர். எல்லாத்தையும் நம்ம அட்வான்ஸா செஞ்சிட்ட காரணத்தினால் அதனுடைய பெருமை தெரியாமல் போய்விட்டது. அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் சொன்னது போல, கணினி என்ற பாடத்திட்டம் பள்ளி பாடத்திட்டத்திலே கொண்டு வந்தவரே தலைவர் கலைஞர் தான். அதை கொண்டு வந்த பிறகு அதற்கு கல்லூரியில் கொண்டு வரணும். அதை அரசு ஒரு நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு கொள்கை அமைக்க வேண்டும். அந்த கணினி கொள்கையை முதலிலே ஒரு மாநில அரசாங்கம் கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞருடைய காலத்தில் தான். அதனுடைய வெளிப்பாடு தான் டைடல் பார்க். டைடல் பார்க் வந்தபோது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது போல ஒரு மென்பொருளுக்காக ஒரு பூங்கா அமைக்கும் திட்டமே கிடையாது. தலைவர் கலைஞர் தான் முதலிலே கொண்டு வந்தார். கொண்டு வந்த பிறகு இன்றைக்கு அந்த ராஜீவ்காந்தி சாலை எனப்படுகின்ற OMR சாலை எவ்வளவு பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்மை பார்த்துதான் பெங்களூரில் அதை போன்று கொண்டு வந்தார்கள். நம்மை பார்த்துதான் சந்திரபாபு நாயுடு ஹைதராபாத் பக்கத்திலே சைதராபாத் என்ற ஒரு நகரத்தை நிர்மாணித்தார். இப்படி எல்லோருக்கும் முன்னோடியாக இருக்கின்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தவர் தலைவர் கலைஞர். இன்னைக்கு அதையெல்லாம் விட்டுட்டு திருப்பி ரிவர்ஸில் கொண்டு போகிறதுக்கு சில பேர் சொல்றான், அரசாங்க வேலை கொடுப்பேன், அது என்னன்னா ஆடு மாடு வைக்கிற வேலைங்கிறான். எவ்வளவு ஒரு கேவலமாக நம் மக்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் முனைகிறார்கள் என்றால், இந்த திட்டங்களை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் வெளியிலே சொல்லாமல் இருக்கிற காரணத்தினால்தான் அவர்கள் மக்களுக்கு எதிர்மறையானதோ மக்களுக்கு எது தேவையில்லாதோ அதையே ஒரு கொள்கையாக முன்னிறுத்தி பேசுகின்ற சூழலை எல்லாம் பார்க்கின்றோம். எனவே அந்த தலைவர் கலைஞருக்கு நன்றி தெரிவிக்கின்ற விதமாக இந்த 100ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவருடைய வழியில் தான் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்களை இன்றைக்கு நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் தான் கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். தேர்தல் நேரத்தில் அறிவித்த போது பல்வேறு திட்டங்களை பார்த்து பலரும் கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். இதெல்லாம் நடத்த முடியுமா? இதுக்கு எங்க பொருளாதாரம் இருக்கு, எங்க நிதி ஆதாரம் உருவாக்க முடியும் என்று கேட்டார்கள். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் இதை நிறைவேற்றி காட்டியிருக்கின்றார். மகளிருக்கு அரசு நகர பேருந்துகளிலே இலவச பயணம் மேற்கொள்ளலாம், கட்டணம் இல்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம், அதற்கான திட்டத்தை நான் அறிவிக்கிறேன் என்று சொன்னபொழுது கேலி செய்தார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற அன்றைக்கே அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு மகத்தான மறுவளர்ச்சியை இந்த திட்டம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக கலைஞர் தொலைக்காட்சியிலிருந்து
இந்த திட்டம் எந்த அளவிற்கு மக்களுக்கு பலன் கிடைக்கிறது என்பதை பார்ப்பதற்காக பேட்டி காண சென்றார்கள். பேட்டி காண செல்லும்போது என்னையும் கூப்பிட்டாங்க. துறை அமைச்சர் என்ற முறையில் நீங்களும் பாருங்கள், அந்த பயணிகளோடு நீங்களும் பயணித்து அந்த திட்டத்தின் பெருமையை மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கலாம் என்று அழைத்து சென்றார்கள். அப்படி போன போது பெண்கள் அவர்கள் கொடுத்த அந்த செய்தி, அவங்க இந்த திட்டத்தை பற்றி அவங்க சொன்ன செய்தி எங்களுக்கே புதிய செய்தியாக இருந்தது. அந்த செய்தியை கேட்ட பிறகு நான் அவர்களிடத்தில் பத்திரிகையாளராக மாறி பேட்டி காண ஆரம்பித்தேன். அதை கலைஞர் டிவியில் ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டார்கள். அப்படி கேட்கும்போது ஒரு பெண்ணு சொல்கிறாங்க, நான் பள்ளியிலே படிப்பதற்கு இலவச பஸ் பாஸை கலைஞர் கொடுத்தார். நான் அதன் மூலமாக படித்தேன். படித்து முடிக்கும் போது நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்து விட்டார். பெண்களுக்கு இந்த இலவச பேருந்து பயணத்தை கொடுத்தார். நான் படித்து முடித்து ஒரு 4 மாதம் தொடர்ந்து வேலை தேடி சென்ற பொழுது ஒரு பைசா செலவு இல்லாமல் இந்த பேருந்தில் பயணம் செய்து செலவுக்கு நான் போனேன். இல்லைன்னா எங்கள் அப்பா கிட்டேயோ எங்கள் அண்ணன்கிட்டயோ நான் பணம் வாங்கிக்கிட்டு நான் போய் இன்டர்வியூக்கு போகணும். ஒவ்வொரு முறை பணம் கேட்கும் பொழுதும் அவங்க எவ்வளவு சங்கடப்பட்டு அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தில் கொடுக்க வேண்டும் என்ற நிலை இருந்திருக்கும். அந்த நிலையை மாற்றி நம்முடைய தளபதி கொடுத்த காரணத்தினால் 4 மாதத்தில் நல்ல வேலையை தேடிக்கொண்டேன். வேலை கிடைத்த பிறகும் இப்போ நான் கட்டணம் இல்லாமல் இலவசமாக பயணம் செய்கிறேன். இந்த பணமும் எனக்கு மிச்சமாகிறதுன்னு சொன்னாங்க. வடசென்னையிலேருந்து வந்த ஒரு பாட்டி, நான் வடசென்னை பகுதியிலேருந்து இங்கே பாரிஸுக்கு வந்துட்டு பொருட்களை வாங்கிட்டு போய் நான் வியாபாரம் செய்கிறேன். எனக்கு இது வரைக்கும் டிக்கெட்டுக்கே ஒரு பெரிய காசு செலவாகிட்டு இருந்தது. இப்போ இந்த பிரச்சனை இல்லை. நான் இந்த பேருந்தில் இலவசமாக போகிறதுனால இந்த பணம் எனக்கு மிச்சமாகுதுன்னு சொன்னாங்க. திருவள்ளூர்லேருந்து ஒரு சகோதரி வந்தார். அவர் சொன்னார், நான் திருவள்ளூர்லேருந்து வைத்தியம் பார்த்துக்கிறதுக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வரேன். ஒவ்வொரு முறையும் நான் செலவு செய்து வந்து கொண்டிருந்தேன். இந்த திட்டம் வந்த காரணத்தினால் இப்போ எந்த செலவும் இல்லை. வீட்டில் யாரையும் எதிர்பார்க்கறதில்லை. வாரம் ஒரு நாள் கிளம்பினால் நேராக ராஜீவ்காந்தி மருத்துவமனையை வைத்தியம் பார்த்துட்டு எந்த செலவும் இல்லாமல் மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு நான் ஊருக்கு போகிறேன். இப்போ என்னுடைய வாழ்வு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நான் முதலமைச்சருக்கு நன்றி சொல்றேன்னு சொன்னாங்க. ஒரு திட்டம் எத்தனை பேர் வாழ்க்கையில எப்படியெல்லாம் பலன் கொண்டு சேர்த்திருக்கிறது என்பதற்கு உதாரணம் தளபதி அவருடைய திட்டம். அதே போல அந்த மகத்தான திட்டம் தான் அடுத்த திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது கொடுப்பது ஏதோ உங்களுக்கு உதவி திட்டம் இல்லை, உரிமை திட்டம் என்று சொல்லியே சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். ஒவ்வொரு குடும்ப தலைவியும் குடும்பத்தில் இருக்கின்ற தலைமகனை ஆண்மகனை எதிர்பார்க்காமல் தங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்கு இன்றைக்கு அந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த திட்டங்கள் எல்லாம் இல்லை. இப்போ நம்மை பார்த்து அந்த திட்டத்தை மற்றவர்கள் பின்பற்றுறாங்க. அதுவும் இந்த பேருந்து பயணத்தை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையாக சொன்னார்கள், நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். தெலுங்கானாவில் காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்பாக சொன்னார்கள், நடைமுறைப்படுத்திருக்காங்க. இவங்க நம்ம கூட்டணி கட்சி. இதையெல்லாம் ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தான் பாரதிய ஜனதா கட்சி. மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். நாங்கள்லாம் செய்ய மாட்டோம், மக்கள் வரி பணத்தை அதானிக்கும் அம்பானிக்கு மட்டும் அள்ளி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்த அந்த கூட்டம் மத்திய பிரதேசத்தில் தேர்தல் வந்த உடனே நம்முடைய முதல்வரை பார்த்துவிட்டு இந்த உரிமை தொகை திட்டத்தை அங்கே அமல்படுத்தினாங்க. அப்போ இந்த இலவச திட்டம் ஏன் அங்கே அமல்படுத்துறீங்கன்னு கேட்டபொழுது, இல்லை அந்த திட்டம் உண்மையாக பயனாக இருக்குது என்றார்கள். இது வரைக்கும் மோடியும் அமித்ஷாவும் இங்கே ஒரு ஆள் கட்டிட்டு இருப்பாங்க, அண்ணாமலையும் எந்த திட்டம் சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அந்த திட்டத்தை பாஜக அமல்படுத்துகிறது என்றால் அவர்களுக்கும் வழிகாட்டுகின்ற ஒரு தலைவராக முதல்வராக நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்த ஒரு முதலமைச்சர்னா அவருக்கான சில திட்டங்கள் இருக்க வேண்டுமாங்க. ஏதோ ஒரு நிறுவனம் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் மாடல் இருக்கணும், ஒரு சிக்னேச்சர் ஸ்கீம்ஸ் நம்ம முதலமைச்சர் கொடுக்கணும்பாங்க. நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை இந்த மகளிருக்கான விடியல் பயணம், மகளிருக்கான உரிமை தொகை, இதை தாண்டி இன்னும் 2 திட்டங்கள். அண்ணன் சொன்னது போல பள்ளியில் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த பெண்கள் படித்திருந்தால் அவர்களுக்கு கல்லூரியில் படிப்பதற்கு மாதம் 1000 வழங்குகின்ற புதுமை பெண் திட்டம். இந்த ஆண்டு ஆண் பிள்ளைகளுக்கும் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் மூலம் மாதம் 1000 வழங்கப் போகிறார். இதன் மூலம் நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழப் போகிறது. இப்போ இந்தியாவில் உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை 29%. ஒன்றிய அரசு பாஜக அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்தார், நாங்கள் 50% இதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்க போகிறோம். அவங்க 50% முயற்சி எடுக்கிறோம்னு சொல்லும் போதே தமிழ்நாட்டில் நாம் 52% பேர் உயர்கல்வி படிக்கிறவர்களாக இங்கே இருக்கிறோம். அந்த மற்ற மாநிலங்களுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்திற்கு வித்திட்டவர் தலைவர் கலைஞர். 1989 சட்டமன்ற தேர்தலின் போது சொன்னார், திருமணமாகின்ற ஏழை குடும்பத்து பெண்களுக்கு அரசு உதவி பணமாக மாதம் 5000 வழங்கப்படும். இது ஒரு பாப்புலர் ஸ்கீம், எல்லாருக்கும் கொடுக்கிற ஸ்கீம் அப்படின்னு போயிடலாம். அவர் சொன்னதுல ஒரு
இன்னொரு வார்த்தையை உள்ள குத்தி வச்சார். 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண்ணுக்கு, அந்த 8ஆம் வகுப்பு படித்த பெண்ணுக்கு அந்த 5000 வழங்கப்படும் அப்படின்னு சொன்னார். அப்ப சிலர் கேட்டாங்க, ஏன் அந்த 8ஆம் வகுப்புன்னு சொன்னீங்க? ஏழை குடும்பத்து பெண்ணுன்னா எல்லாருக்கும் உதவியா போய் சேருமே, இது சொன்னா சில பேர் கிடைக்காம போயிருமேன்னு சொன்னப்ப தலைவர் கலைஞர் சொன்னார், அப்படியாவது படிக்க முடியாமல் சிரமத்தில் இருக்கின்ற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் போது படிக்க வைக்கணும். அப்படி படித்தா இந்த தொகை கிடைக்கும்னு படிக்க வைப்பாங்க. இன்னும் சில குடும்பத்தில் பெண் படித்து என்ன பண்ண போகுது, திருமணம் தானே செய்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கே அனுப்பாமல் சூழ்நிலை இருக்கும். அவர்கள் படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை 8ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு வழங்குகிறேன் என்று அறிவிக்கிறேன் என்று சொன்னார். எல்லா பெற்றோரும் தங்கள் பெண் பிள்ளைகளை எப்படியாவது 8ஆம் வரைக்கும் படிக்க வைக்கணும், படிக்க வச்சாங்க. அடுத்த கட்டம் மீண்டும் தலைவர் கலைஞர் முதலமைச்சராகிறார். 10ஆம் வகுப்பு படித்தால் 10,000 வழங்கப்படும் என்று அறிவித்தார். அடுத்து 12ஆம் வகுப்பு படித்தால் இப்படி அந்த திட்டம் மெல்ல 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 உயர்ந்து வந்து பெண் கல்வி உயர்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய உயர்கல்வி சதவீதம் 52% தொட்டிருக்கிறது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சாதனை. அந்த கண்ணுக்கு தெரியாத சாதனை இன்னொரு உச்சகட்டத்தை எட்டப் போகின்றதற்கு அடிப்படை தான் இந்த புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு 5 ஆண்டு காலம் கழித்து நீங்க போனீங்கன்னா எந்த வீட்டிலையும் இருக்கிற பெண் குழந்தை நான் கல்லூரி படிக்கலன்னு சொல்லாது, கல்லூரி படித்த பெண்களாக இருப்பார்கள். எனவே உயர்கல்வி படித்தவர்களுடைய சதவீதம் 85% தாண்டுகின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது என்றால் அதற்கு வித்திட்டிருக்கின்றவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். அதே போல இலவச காலை உணவு திட்டம், மதிய சத்துணவு இருக்கிறது. ஆனால் காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி வர்ற பிள்ளைங்க, அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகிற வீட்டு பிள்ளைங்களா இருந்தால் அவர்கள் சாப்பிடுவதற்கு சிரமப்பட்டு வருகின்ற சூழல் இருக்கிறது என்பதை நேரடியாக பார்த்துதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். இதை பார்த்து இன்றைக்கு வெளிநாடுகள் அவர்கள் அமல்படுத்துகின்ற சூழல் வந்திருக்கு. கனடா நாட்டு பிரதமர் சமீபத்தில் அறிவிச்சிருக்கிறார், எங்களுடைய நாட்டிலே நாங்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று. இப்படி எல்லோருக்கும் வழிகாட்டுகின்ற ஒரு முதல்வராக இந்த துறை ரீதியான நடவடிக்கைகள் மாத்திரமல்ல, திட்டங்களில் மாத்திரமல்ல, அரசியல் ரீதியாகவும் வழிகாட்டுகின்ற முதல்வராக நம்முடைய முதல்வர் தான் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படின்னு கேட்பீங்க, 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து வெற்றி விழா கடலூரில் நடைபெற்ற பொழுது அந்த மேடையில் நான் சொன்னேன், இது வெற்றி 40க்கு 39. அப்ப நம்ம வெற்றி இந்த 39 வெற்றி என்பது வேண்டுமானால் இந்திய அரசியலில் நமக்கு ஒரு வெற்றியாக தெரியாமல் போகலாம். மோடி அரசு மீண்டும் மிருகபலத்தோடு அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த வெற்றி தான் இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற ஒரு வெற்றியாக இருக்க போகிறது. இந்த திராவிட மாடல் தான் அந்த பாஜக RSS கூட்டத்திற்கு எதிரான மாடல், இந்தியாவிற்கான மாடல் என்று எதிர்காலம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை வரும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டு சொன்னேன். இன்றைக்கும் சொல்கிறேன், திராவிட மாடல், நம்முடைய திராவிட மாடல் தான் இன்றைக்கு பாஜக மிருகபலத்தோடு ஆட்சிக்கு வராமல் தடுத்திருக்கிறது. சில பேர் கேட்கலாம், 40க்கு 40 வெற்றி பெற்றுட்டீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆட்சி பிஜேபியில் வந்துருச்சுன்னு. இந்த 40க்கு 40 நாம வெற்றி பெற்ற காரணத்தினால்தான் பாஜக மெஜாரிட்டி வர முடியாமல் இன்றைக்கு நின்று பக்கத்தில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு தோளில் கையை போட்டுக்கிட்டு, நிதிஷ்குமார் தலைவர் தோளில் ஒரு கையை போட்டுக்கிட்டு ஒரு மைனாரிட்டி அரசாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு வித்திட்டவர் நம்முடைய முதலமைச்சர் தான். இப்படி ஒரு கூட்டணியை அமைத்து அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக கொண்டு சென்றால் பாஜகவை வீழ்த்த முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் எதிர்கட்சியாக இருக்கின்ற மாநில கட்சிகளுக்கெல்லாம் பாடம் நடத்தினார் நம்முடைய முதலமைச்சர். இங்கே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சி தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவா, முரசொலி விழாவா, அல்லது முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவா, ஒவ்வொரு விழாவுக்கும் ஒரு வடநாட்டு தலைவர்களை கூட்டி வந்து இந்த மேடையில் உட்கார வைத்து நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் நாங்கள் எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கிறோம். கடந்த முறை நாங்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றோம், அடுத்த ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறோம், மீண்டும் நாங்கள் பெருவெற்றியை பெறுவோம், நீங்களும் இதை போல செய்யுங்கன்னு சொன்ன காரணத்தினால்தான் இன்றைக்கு எந்த உத்தரப்பிரதேசத்தில் அசைக்க முடியாது என்று சொல்லிக் கொண்ட மோடி பாதி இடத்தை இழந்திருக்கிறார். அந்த பாதி இடத்தை இழந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு மோடியால் தனி மெஜாரிட்டி ஆட்சிக்கு வர முடியல. தனி மெஜாரிட்டி ஆட்சிக்கு மட்டும் வந்திருந்த என்ன நிலை என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே விவசாயியை துன்புறுத்தினார், சிறுபான்மை மக்களை CAA சட்டத்தை கொண்டு வந்து துன்புறுத்தினார், வணிகர்களுடைய வாழ்க்கையில இந்த GST கொண்டு வந்து துன்புறுத்தினார், பண மதிப்பீடு கொண்டு வந்து வியாபாரிகளை துன்புறுத்தினார். அடுத்த கட்டம் இந்த ஆட்சி வந்திருந்தா மற்ற மொழி பேசுகின்ற மக்களை நசுக்கி எடுத்திருப்பார், மற்ற நம்பிக்கை கொண்ட மக்களை நசுக்கி எடுத்திருப்பார். இன்றைக்கு அந்த சூழலுக்கு கொண்டு செல்லாமல் தடுத்தது யார் என்றால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். எனவே தான் நான் சொல்கிறேன், திட்டங்களில் மாத்திரமல்ல அரசியலிலும்
இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற ஒரு முதலமைச்சராக, ஒரு மாநில கட்சி தலைவராக நம்முடைய தலைவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன ஈடியை விட்டு மிரட்டினாலும், என்ன இன்கம் டேக்ஸை விட்டு நீ மிரட்டினாலும் நாங்கள் அசர மாட்டோம் என்று நாம் நின்றோம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி பார்த்தார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சோரனை கைது பண்ணி பார்த்தார்கள். அப்படித்தான் நம்மையும் மிரட்டினார்கள். உன்னுடைய மிரட்டலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். நாங்கள் தலைவர் கலைஞருடைய பிள்ளைகள், பெரியாரால் அண்ணாவால் உருவாக்கப்பட்டவர்கள், உங்களை எதிர்த்து நிற்போம். நம்முடைய முதலமைச்சர் நின்ற காரணத்தினால்தான் நாம் இன்றைக்கு வெற்றி பெற்றோம். யாரெல்லாம் மோடியை பார்த்து பயந்து வெளிப்படையாக எதிர்க்காம கூட ஒத்துழைச்சானா அவன் பூரா போயிட்டான். அது ஜெகன்மோகன் ரெட்டியாக இருந்தாலும், ஒரிசாவில் நவீன் பட்நாயக்காக இருந்தாலும், மோடிக்கு துணையாக நின்றவர்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்மை போன்று எதிர்த்து நின்றவர்கள் தான் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கின்றோம். ஏன் எதிர்த்து நிற்கணும்னா, மோடி எப்படிப்பட்ட ஆளுங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மோடி இந்த 2014 வெற்றி பெற்ற போதே நான் முகநூலில் எழுதினேன். நம்ம அண்ணன் எஸ்ஆர் ராஜா அவர்கள் குறிப்பிட்டது போல முகநூல் என்னுடைய கருத்துக்களை அப்பப்போ வெளிப்படுத்துவதாக இப்போ அமைச்சரான பிறகு அதற்கான வாய்ப்பு குறைந்து போச்சு. அப்படி வெளிப்படுத்தும் போது சொன்னேன், வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வேண்டும் என்று ஒரு சினிமா நினைப்பில் இருந்துட்டு இருக்கான். அப்படி இருந்த காரணத்தினால்தான் மோடியுடைய வெற்றி பேச்சுகளை, ஏமாற்றுகளை நம்பி மோடியை பிரதமராக்கிட்டாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு 5 ஆண்டுகள் கழித்து 10 ஆண்டுகள் கழித்து மோடி ஒரு ஆக்ஷன் ஹீரோ இல்லை, ஒரு காமெடியன், அதுவும் எல்லோரும் கிழித்தறிகிற அளவிற்கு ஒரு காமெடியனாக மாறுகின்ற நிலை வரும் என்று சொன்னார். இப்போ 10 ஆண்டு கழித்து மோடி என்ன காமெடின்னு உங்களுக்கு சொல்லணும்னா, வெற்றி பெறுகிறார், நன்றி அறிவிக்கின்ற பாஜக கூட்டம் நடக்குது. எப்படி மோடி என்ன சொல்லுவார்? பாரத் மாதா கி ஜெய் என்பார். இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கூட்டத்தில் பேசினா கூட அங்கே நின்றுட்டு பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு கோஷம் போட்டு கீழே இருக்கவனை கோஷம் போட சொல்லுவார். அடுத்து ஒரு கோஷம் போடுவார், ஜெய் ஸ்ரீராம் பார். கீழே இருக்கும் போகிறா ஜெய் ஸ்ரீராம் பார். அதே போல் வெற்றி பெற்ற பிறகு வெற்றி பெற்று பாஜக தொண்டர்கள்ட்ட ஒரு கூட்டம் நடத்துறாரு. அவர் பேசுறாரு. பேசிட்டு பாரத் மாதா கி ஜெய் போட்டுட்டு ஜெய் ஆரம்பிக்கிறார். ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல போறாருன்னு எல்லாம் கீழே இருக்கிற பூரா எதிர்பார்த்துருக்கான். ஜெய் ஜெகநாத்னர். வடிவேலு அந்த ஒரு திரைப்படத்தை சொல்லுவாரு, பேசுகின்ற மேடையிலேயே எதிர்கட்சிக்கு அஞ்சாமல் என்னுடைய கட்சி கொள்கையை மாற்றிக்கொண்டு நான் எதிர்கட்சி தாவுறேன். அது மாதிரி கடவுளையே மாற்றி தாவலாம் வரனால அது வரைக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ஸ்ரீராமனுக்கு நான் கோயில் கட்டின குழந்தை ராமர் 500 வருஷமா குடிசையில் இருந்தார். நான் தான் கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டி கோயில் கட்டி அவரை கொண்டாந்து உள்ள வச்சேன்னு எல்லாம் சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருந்த ஆளு, அந்த ராமனை வச்சு ஏமாற்றி வெற்றி பெறலாம் நினைத்து கொண்டிருந்த நிலைமை மாறி, வட இந்திய மக்கள் நீ ராமனை சொல்லி ஏமாத்தினது போதும், வேலை எங்க, விலைவாசி என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டவனே ராமனை கழட்டி விட்டுட்டு ஒரிசாவில் ஓட்டு போட்டாருங்கனால ஜெய் ஜெகநாத்னு ஒரிசாவுக்கு போயிட்டு வந்தார். அடுத்த சட்டமன்ற தேர்தல் அங்கே ஏதாவது தோல்வி ஏற்பட்டு வேற இடத்துல வேற யாராவது ஓட்டு போட்டாங்கன்னா அடுத்த ஜெய்யை வேற இடத்துக்கு மாற்றிடுவார். அப்படிப்பட்ட ஒரு காமெடியன் தான் மோடி. என்ன சொல்ல போனா, நம்முடைய முதல்வர் எத்தனை நிருபர்கள் வந்து கேள்வி கேட்டாலும் நின்று பதில் சொல்லிட்டு போறார். ஒரு தனியாக ஒரு நிருபர் வந்து கேள்வி கேட்க விட்டு மோடியை பதில் சொல்ல சொன்னீங்கன்னா அதோடு அவருடைய கதை, அரசியல் வாழ்வு முடிந்துவிடும். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் அப்போ தான் பேட்டி கொடுத்தார். அதுக்கு முன்னாடி பேட்டியே கொடுக்க மாட்டார். இந்த பேட்டியும் யாருன்னா, அவர்களுடைய அதானி கையில் இருக்கிற, அம்பானி கையில் இருக்கின்ற தொலைக்காட்சிகளுடைய நிருபர்கள் ஏற்கனவே கேள்வியை எழுதி கொடுத்து அதுக்கு ஒரு பதிலை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி ஒரு பேட்டியை கொடுத்தார். தனிப்பட்ட முறையில் ஒரு ஒற்றை நிருபர், நம்ம ஊரில் இருக்கிற சாதாரண நிருபர்கள் போதும், நம்ம அதாவது பெரிய தலைமை நிருபர்களா, நம்ம தாம்பரத்தில் இருக்கிற நிருபர்களே நாங்கள் இங்கே பஸ்ஸு சிறப்பு பேருந்து இயக்க வரும்போது பல கேள்வி கேட்பாங்க, கொக்கி போட்டு கேட்பாங்க. இவங்கள ஒருத்தர் கேள்வி கேட்டால் போதும், மோடியுடைய கதை அத்தோடு முடிந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் போலி முகமாக வைத்துக்கொண்டு RSS அமித்ஷா கூட்டம் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. அது இன்னும் நீண்ட நாள் நீடிக்காது. ஏன்னா கூட இருக்கிற கூட்டம் போல எப்படிப்பட்ட கூட்டம்னு தெரியும். நிதிஷ்குமாரை நம்பி இந்த ஆட்சி நடக்குது. நிதிஷ்குமார் ஒரு 10 வருஷத்துல 6 தடவை கூட்டணி மாறினவர். சந்திரபாபு நாயுடு காங்கிரஸோட போன தடவை கூட்டணி, இந்த தடவை பாஜகவோட கூட்டணி. அந்த பாஜக கூட்டணிக்கும் போய் ஒரு நாள் காத்திருந்தார். ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் தரல. ஒரு நாள் முழுவதும் அவர் டெல்லியில் உட்கார்ந்தார். இந்த மோடியும் அமித்ஷாவும் அவரை திரும்பி பார்க்கவும் இல்லை, அப்பாயின்மெண்ட் தரல. அதற்கு பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி வரலன்னு சொல்லி இந்த கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் சந்திரபாபு நாயுடு மனசுல இருக்கும். சந்திரபாபு நாயுடுக்கு பிஜேபி தேவையில்லை. அவருடைய ஆந்திர சட்டமன்றத்தில் அவருக்கு தேவையான மெஜாரிட்டி இருக்கு. பிஜேபி இருந்தால் தான் அவர் ஆட்சி நடத்த முடியும்ல. அவருக்கு ஒரு குறிக்கோள் வச்சிருப்பார். ஏன்னா அவர் வந்து அவங்க மாமனார் இந்த தெலுங்கு தேசத்தை உருவாக்கிய ராமராவையே ஒரு குறிக்கோளோடு ஒரு குறிப்பிட்ட காலம் வைத்திருந்து மாமா ஓரம் கட்டி முதலமைச்சரானவர்.
மாமாவே பார்த்தவருக்கு மோடி ஏமாத்திரம். எனவே இந்த ஆட்சி என்பது பாஜக ஆட்சி என்பது நீண்ட நாள் நீடிக்கப் போவதில்லை. இந்த ஆட்சி ஒழிந்து நம்முடைய தளபதி அவர்கள் கை காட்டுகின்றவர்கள் பிரதமராக வரக்கூடிய சூழல் வரும். அந்த சூழல் வருகின்ற நேரத்தில் நாம் அதற்கும் தயாராவதற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் மாத்திரமல்ல, ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலும் சேர்ந்து வந்தாலும் வரலாம் என்று சிலர் ஆர்வம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது வந்தாலும் என்றைக்கும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிற தொண்டன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் என்பதை நாம் பறைசாற்றுகின்ற வகையில் தயாராகும் என்று கூறி இந்த சிறப்புமிகு கூட்டத்தில் என்னை அழைத்து பேச வைத்திருக்கிறார் அண்ணன் எஸ்.ஆர். ராஜா அவர்கள். சட்டமன்றத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர். அவர் அப்படியே மென்மையாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாத்தையும் பேசுவார். தாம்பரத்துக்கு இன்னும் அவர் ஒரு ஏர்போர்ட் மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன், மீது எல்லாம் கேட்டு முடிச்சிட்டேன். எனவே அப்படிப்பட்ட அண்ணன் அவர்கள் என்னை அழைத்து இந்த கூட்டத்தை சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பேம், கழக உடன்பிறப்பேம். அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பேம், கழக உடன்பிறப்பேம். உடன்பிறப்பேம், கழக உடன்பிறப்பேம். உடன்பிறப்பேம், கழக உடன்பிறப்பேம். தமிழை காக்க தண்டவாளம் தன்னில் தலை வைத்து படுத்த தலைவர் வழியில் தளராது நடக்கும் உடன்பிறப்பேம். தமிழரின் வாழ்வை தரணியில் உயர்த்த தினந்தோறும் உழைக்கும் தன்மான தலைவன் தடம் பார்த்து நடக்கும் உடன்பிறப்பேம். கலைஞரும் விரலை அசைத்து விட்டால் கடல் அலையென திரண்டு நின்றிடுவாய். கலைஞரும் விரலை அசைத்து விட்டால் கடல் அலையென திரண்டு நின்றிடுவாய். தேர்தலும் நெருங்கி வந்து விட்டால் தேனியாய் சுழன்று உழைத்திடுவாய். தேர்தலும் நெருங்கி வந்து விட்டால் தேனியாய் சுழன்று உழைத்திடுவாய். உடன்பிறப்பேம், கழக உடன்பிறப்பேம். உடன்பிறப்பேம், கழக உடன்பிறப்பேம். தாம்பரம் மாநகரத்தின் சார்பாக நடைபெற்ற கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து கழக தோழர்களுக்கும், மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மாநகர கழகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். கப்பல்களை கலங்கரை விளக்கம் கரை சேர்க்கும், கடலில் ஆடும் கப்பல்களை கலங்கரை விளக்கம் கரை சேர்க்கும், கழகத்தை காக்கும் கண்மணியை கலைஞரின் விளக்கம் வழி நடத்தும். கழகத்தை காக்கும் கண்மணியை கலைஞரின் விளக்கம் வழி நடத்தும். உடன்பிறப்பே, கழக உடன்பிறப்பே. உடன்பிறப்பே, கழக உடன்பிறப்பே. தேர்தல் களத்திலே பங்கு பெறும் கழகம் வெற்றிதனை ஈட்ட கலைஞரின் இதயம் நம்புவது உனைதான். உடன்பிறப்பே, பசியினை துறந்து தூக்கத்தை மறந்து வியர்வையில் குளித்து வெற்றி முத்து எடுக்க ஓடோடி உழைக்கும் உடன்பிறப்பே. புலியன வீரம் உன்னிடத்தில் உண்டென கலைஞர் சொல்லுகிறார். புலியன வீரம் உன்னிடத்தில் உண்டென கலைஞர் சொல்லுகிறார். புயலென வேகம் கொண்ட உந்தன் படை கொண்டு கலைஞரும் வெல்லுகிறார். புயலென வேகம் கொண்ட உந்தன் படை கொண்டு கலைஞரும் வெல்லுகிறார். உடன்பிறப்பே, கழக உடன்பிறப்பே.
உடன்பிறப்பே, கழக உடன்பிறப்பே. அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பே, கழக உடன்பிறப்பே. அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பே, கழக உடன்பிறப்பே. உடன்பிறப்பே